வணக்கம் நண்பா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி போட்டோஷாப் CS6ல் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் பண்ணால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் போட்டோஷாப் CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் Ctrl+N ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் நிறைய பேர் நிறைய விதமான சைஸில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சைஸில் பண்ண போகிறோன்னா ஒரு A4 சைஸில் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே A4 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி CW அதை கிளிக் பண்ணவங்களுக்கு ரொட்டேட் ஆயிரும் நண்பா. இப்போ நம்ம இதுக்கு பாதியாக பிரிக்கணும். அதுக்கு வியூ நியூ கைடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அதில் 50%, அதாவது 50% கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு பாதியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 mm கொடுக்கணும். வியூ பார்டருக்கு நம்ம ஒரு 10 mm கொடுக்கணும். அதாவது 10 கிளிக் பண்ணிங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 mm வந்துடும். இப்போ திருப்பி வியூ நியூ கைட். ஸோ திருப்பி இதில் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு 10 mm கொடுத்துக்கோங்க. 10 கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அதில் இன்னொரு லைன் வந்திருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 mm வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். Shift Ctrl+N போட்டுட்டு அதுக்கு சும்மா ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். பட் செலக்ட் திருப்பி இந்த சைடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போட்டுட்டு சும்மா ஒரு டார்க்கான கலர் கொடுத்துக்கலாம். Alt Backspace. ஓகே நண்பா. இப்போ நீங்கள் திருப்பி கைடு வரணும். அவன் A4 சீட்டை ஃபோல்டு பண்ணுறப்ப அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு லைட்டாக கிட்டத்தில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, இப்போ நம்ம இன்விடேஷன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+O கிளிக் பண்ணி சும்மா ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ Ctrl+A கிளிக் பண்ணுங்கள். Ctrl+C கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்துட்டு Ctrl+Vன்னு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம Ctrl+O கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஹேண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ திருப்பி அதே மெத்தட் தான் நண்பா. Ctrl+A வெயிட் பண்ணுங்கள், டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 லேயர் லிங்க் பண்ணிவிட்டு Ctrl+E மெர்ஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ Ctrl+A Ctrl+C கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு Ctrl+Vன்னு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி நண்பா கரெக்டாக அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு நண்பா. வெயிட் பண்ணுங்கள், வியூ கிளியர் கட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கீழே வரணும் நண்பா, கரெக்டாக ஃபிட் பண்ணணும் நம்ம. ஸோ திருப்பி Ctrl+Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ திருப்பி Ctrl+T கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அவுட்வர்ஸில் தான் வந்திருக்கு. அதுக்கு மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி சும்மா ஒரு பாக்ஸ் போட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி அதே நண்பா ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு அதில் வந்துடும். இப்போ நான் Ctrl+O கிளிக் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணணும் நண்பா. ஓகே, லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. டீசெலக்ட். இப்போ நான் Ctrl+O கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு பேஜை ரெடி பண்ணிடலாம். இப்போ மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு சும்மா அந்த எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சிடலாம். ஓகே நண்பா, இன்னும் கொஞ்சம் கூட சிறுசாகிக்கலாம்.
ஓகே, இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பனானா ட்ரீ எடுத்துக்கிறேன். திருப்பி கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் மீன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுவேன் நண்பா. அப்போ தான் உங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக முடியும். அதுக்கு தான் சொன்னால் கொஞ்சம் செட் ஆகிக்கலாம். ஸோ ஒரு சைடு மட்டும் நம்ம பனானா ட்ரீ வச்சா போதும் நண்பா. இன்னும் கொஞ்சம் செட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் நண்பா மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பனானா ட்ரீயை பேக்ரவுண்டு கொண்டு போகணும், அதாவது பின்னாடி வரணும். ஸோ ஹேண்டு பின்னாடி நான் கொண்டு வந்துடுறேன் நண்பா. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிசைன் வந்துருச்சு. லைட்டாக அதை மூவ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட மூவ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், பனானா ட்ரீ கரெக்டாக தெரியும் நண்பா. ஸோ நல்லா கரெக்டாக இங்கே வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லைட்டாக ஓகே, சாரி நண்பா, மூவ் பண்ணிட்டேன். ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த பேஜை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேஜை ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம கண்டென்ட் எடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு பிஎஸ்டி டவுன்லோட் பண்ணியிருந்தேன் நண்பா. ஸோ அதுலேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ மூட்டில் வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வச்சிடலாம். ஓகே, வெயிட் நம்ம தமிழாக மாறிடுச்சு. ஓகே, இங்கிலீஷ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்விடேஷனை க்ரியேட் பண்ணி முடிக்க போகிறேன் நண்பா. கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சும்மா அந்த மாதிரி கிடைக்கிற பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிவிட்டு இந்த சூஸ் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிடைக்கிற பிஎஸ்டிலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ தான் உங்கள் இன்விடேஷன் சும்மா கொஞ்சம் கிராண்டாக வரும் நண்பா. ஓகே, இப்போ நம்ம இன்விடேஷன் க்ரியேட் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம அதுக்கு சும்மா காட் விநாயகர் ஓப்பன் பண்ணி இதில் வச்சிடலாம். இன்விடேஷன் பண்ணோம்னா அதுக்கு காட் விநாயகர் அதில் இருக்குங்க நண்பா. அதாவது எல்லா இன்விடேஷன் பாருங்கள், அதில் விநாயகர் இருப்பார். ஸோ நான் வந்து விநாயகர் வச்சிடலேன், அதில் வச்சுடுறேன் நண்பா. ஓகே, ஓகே நண்பா. இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. நண்பா இதோட பிஎஸ்சி டவுன்லோட் லிங்க்லாம் பார்த்தா நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த பிஎஸ்சியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக வச்சிடலாம். ஓகே, நான் விநாயகர் வச்சாச்சு. இப்போ நான் முருகன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சும்மா முருகன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சும்மா அப்படியே முருகனை அந்த பிஎஸ்சியில் வச்சிடலாம். விநாயகரை மட்டும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் பெருசாகிக்கலாம் நண்பா. ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்விடேஷன் பண்ணிட்டோம் நண்பா. வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்டர் மட்டும் கொடுக்கணும். சாரி, கண்ட்ரோல் ஜெட் கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜெட். ஓகே நண்பா, நம்ம கரெக்டாக வச்சிடலாம். அது கொஞ்சம் கீழே இறக்கி விநாயகரை கூட லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணி கொஞ்சம் சூஸ் ஆகிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம இப்போ பார்டரை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே நண்பா,
நீங்கள் பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு சும்மா ஏதாச்சும் கலர்ஃபுல்லான இமேஜ் கூட வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சும்மா கலர் மட்டும் கொடுக்குறேன். அதுக்கு மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி அப்படியே சும்மா அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் போட்டுக்கோங்க. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என் போட்டுட்டு சும்மா ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ டீசெலக்ட். இப்போ கண்ட்ரோல் யூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கலரை மட்டும் மாற்றி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் வாங்க. வந்துட்டு ஸ்டோக் வாங்க. அதில் பொசிஷன் இருக்கும் நண்பா, அது இன்சைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலரை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஓகே. அப்படியே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு கொஞ்சம் சிறுசாக தான் நண்பா இருக்குது. ஓகே, அந்த மாதிரி வச்சிடுறேன். லைட் கலராக கூட வைக்கலாம் நண்பா. ஸோ கொஞ்சம் லைட்டாக மாற்றி பார்க்குறேன். அப்படியே ஒரு எல்லோ கலர் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, எல்லோ கலர் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் நண்பா, நம்ம ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு இன்விடேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நண்பா நீங்கள் ஒரு இன்விடேஷனை க்ரியேட் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான இன்விடேஷன் தான். நான் பார்த்திங்கன்னா இன்னர் பேஜை ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவுட்டர் பேஜ் இருக்கும், இன்னர் பேஜ் இருக்கும். ஸோ இன்னர் பேஜில் நாங்கள் கண்டென்ட் டைப் பண்ணியிருப்பாங்க. அதாவது திருமணம் அழைப்புதல், ஸோ அந்த மாதிரி போட்டு கண்டென்ட் டைப் பண்ணியிருப்பாங்க. அவுட்டர் பேஜில் சும்மா அங்கே ஏதாச்சும் காட் பிக்சர் போட்டு அந்த மாதிரி டைப் பண்ணியிருப்பாங்க நண்பா. ஸோ நம்ம இன்னர் பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு வீடியோவில் நான் அவுட்டர் பேஜ் போகிறேன் நண்பா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஏன்னா இந்த வீடியோ நான் போட்டேன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும் நண்பா வீடியோ. ஸோ அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதனால் இதே பார்த்திங்கன்னா ஒரு 12 நிமிஷம் அந்த மாதிரி வந்திருக்கும் நண்பா. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பா. நாளைக்கு பார்த்திங்கன்னா அவுட்டர் பேஜ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு போடுறேன் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கு உங்களது விடைபெறுவது உங்கள் கே நன்குமார். விடைபெறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காச்சும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ.